வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய வணக்கத்தின் 30ஆம் நாளான இன்றைய கடைசி நாளில் உங்கள் எல்லோரையும் உளமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். இம்மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இருதயம் நம்மை வழி நடத்தியது. அன்பிலும் இரக்கத்திலும் நம்மை மூழ்கடித்தது. பகல் இரவு என்றெல்லாம் இல்லை, அவர் நம் ஜெபங்களுக்கு பதிலளித்தார். நம் கண்ணீரில் ஆறுதல் அளித்தார். முடிவுகள் இல்லாத நிலைகளில் தீர்வுகளை தந்தார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களுடன் பயணித்தீர்கள், பகிர்ந்தீர்கள், ஜெபித்தீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள், ஆதரித்தீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் திரு இருதயம் நம் குடும்பங்களுக்கு சமாதானம் தந்தது. நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் அறிவும் தந்தது. நம் வேலைகளில் முன்னேற்றத்தையும் அருளையும் தந்தது. நம் உடல் நலத்தில் குணமளித்து நம் பயங்களை நம்பிக்கையாக்கியது அவரது திரு இருதயம். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்: இயேசுவின் திரு இருதயமே, எங்களின் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் எப்போதும் அரசாளும். எங்களை உமக்கே சொந்தமாக எடுத்து வழி நடத்தும் என்று. இன்றைய மாதம் சிறப்பாக முடிகிறது. ஆனால் நம் இறை பயணம் இங்கே முடிவடையவில்லை. நாளை முதல் இயேசுவின் திருவுடல் மற்றும் திரு இரத்த வணக்கம் என்ற புனித தொடரில் நாம் புதிய பயணத்தை தொடங்கப் போகிறோம். அந்த வணக்கத்திலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து மேலும் ஆழமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய தியான சிந்தனை: இயேசுவின் திரு இருதயத்திற்கு உகந்த ஓர் குடும்பம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயம் என்பது சுத்தமான அன்பின், பரிபூரண இரக்கத்தின், முடிவற்ற மன்னிப்பின் ஒரு திவ்ய அடையாளம். அது நம் மீட்பர் இயேசு உலகின் மீட்புக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்பின் இதயம். அந்த இதயத்திற்கு ஏற்ற குடும்பம் என்பது பிறரால் பாராட்டப்படும் அழகான வீடு அல்ல, அல்லது ஆடம்பரத்தாலும் நகைச்சுவையாலும் நிரம்பிய இல்லமும் அல்ல. மாறாக ஆண்டவரின் திரு சித்தத்தின்படி வாழ்ந்து அவரது அன்பையும் அமைதியையும் பிரதிபலிக்கும் குடும்பமே உண்மையான திரு இருதய குடும்பம். ஆண்டவரின் ஆசீர்வாத குடும்பம் எந்த அடிப்படையில் திகழ வேண்டும் என்றால், ஒன்றாவது, தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை. ஒரு குடும்பத்தில் ஜெபம் என்பது உயிரோட்டம் போன்றது. தினமும் ஒரு மித்தமாக ஆண்டவரை நாடி குடும்பத்தில் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அந்த வீட்டின் மீது இறை பேறு தங்கி வாழ்வின் பல சவால்களிலும் நம்பிக்கையோடு நிலைத்து நிற்கும் ஆற்றல் பிறக்கின்றது. ஜெபம் இல்லாத வீடு அடிப்படை இல்லாத கட்டிடம் போன்று அழிவுக்கு உள்ளாகும். இரண்டாவது, அன்பும் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கும். வாழ்வில் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வது எளிதல்ல. ஆனாலும் இயேசுவின் திரு இருதயம் நம்மீது வைத்த அன்பை போலவே குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மீதும் மெய்யான அன்பும் சகிப்புத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதுவே மன உறவுகளை நெகிழ்ச்சியாக கட்டமைக்கும். மூன்றாவது, மன்னிக்கும் மனம். மனிதர்களாக நாம் தவறுகள் செய்வது இயல்பே. ஆனால் அந்த தவறுகளை சுமைகளாக்காமல் திரு வெளிச்சத்தில் மன்னிக்க கூடிய உள்ளம் இருக்க வேண்டும். பொறாமையும்
பழிவாங்கும் எண்ணங்களும் இல்லாமல் இயேசுவைப் போலவே அவர் அறியாமல் செய்தார் என்ற மனநிலையில் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். 4வது, தியாக உணர்வு. அன்பே தியாகமாகும். பெற்றோர்கள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் பிள்ளைகளுக்காக செலவிடும் போது அந்த குடும்பம் வலுப்பெறுகின்றது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பதும், தேவையின் போது தங்களையே மறந்து ஒருவருக்கொருவர் பங்களிப்பதும் இயேசுவின் திரு இருதய தியாகத்திற்கான ஒரு பிரதிபலிப்பாகும். 5வது, இறைவன் முன் நேர்மையான வாழ்க்கை. வெளியில் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் இறைவனின் கண்களில் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். அவர் உள்ளத்தை காண்பவர். ஆகவே ஒரு குடும்பம் வெளிப்படையான பாசாங்கில்லாத வாழ்க்கையை நடத்தி உள்ளார்ந்த நேர்மையோடு வாழ்ந்தால் அது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிறைந்த வாசஸ்தலமாக மாறும். அப்படிப்பட்ட குடும்பங்களை நாம் திரு விவிலியத்தில் காண்கின்றோம். திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் சக்கரியா மற்றும் எலிசபெத்து. அதேபோல் புனித குடும்பமான தூய யோசேப்பு, மரியா, இயேசுவின் குடும்பத்திலும் இவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திரு சித்தத்தின்படி வாழ்ந்த குடும்பங்கள். அந்த மாதிரியான குடும்பங்களே இயேசுவின் திரு இருதயத்தில் இடம் பெறும். அந்த இடம் ஆசிகளால் நிரம்பும். அந்த வீட்டில் பிரச்சனை வந்தாலும் அமைதி குலையாது. பணம் குறைந்தாலும் ஆனந்தம் குறையாது. நோய்கள் வந்தாலும் நம்பிக்கை நொறுங்காது. இயேசுவின் திரு இருதயத்திற்கு உகந்த குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் பரிசுத்தமாக வாழ வழிகாட்டும் குடும்பம். எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் இறைவனுக்கு பிடித்தவாறே வாழ விரும்பும் குடும்பம். அப்படி நம்முடைய இல்லம் இயேசுவுக்கு பிடிக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாமே மனமாற கூற வேண்டும், எங்கள் இல்லம் உமது வாசஸ்தலமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று. இன்றைய சிந்தனை நம் இல்லத்தை ஒரு தூய ஆலயமாக மாற்றும் நோக்கத்துடன் இருக்கட்டும். இயேசுவின் திரு இருதயம் நம் வீட்டில் அரசாளட்டும். விவிலிய சிந்தனை. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தை. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை ஒரு குடும்பத்தின் இறை அடையாளமாகவும் ஒரு தலைமையின் தெளிவான விசுவாச ஒப்பு கொடுத்தலாகவும் விளங்குகின்றது. யோசுவா ஒரு மிக எளிமையானதொரு விசுவாச உண்மையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை இப்போதே முடிவு செய்யுங்கள். ஆனால் அவர் முடிவு தெளிவானது, உறுதியானது. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகில் ஒரு குடும்பம் யாருக்காக சேவை செய்கின்றது? பணத்திற்காகவா? புகழுக்காகவா? விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்காகவா? அல்லது இறைவனுக்காகவா? நம் வீடுகள் இன்று யாரின் கீழ் வாழ்கின்றன? யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஓடுகின்றது? யாருக்காக நம் காலை தொடங்கப்படுகிறது? யாருக்காக நம் இரவுகள்
முடிவடைகின்றன. பணம் நம் வாழ்க்கைக்கு தேவையானது, ஆனால் இறைவனுக்கு பதிலாக அமையக்கூடாது. புகழ் நம் முயற்சிகளின் பலன், ஆனால் நம் வாழ்வின் நோக்கமாக கூடாது. ஆசைகள் மனிதர்களுக்கு இயல்பு, ஆனால் அவை நம்மை ஆண்டவரிடம் இருந்து திசை மாற வைக்கக்கூடாது. இவை அனைத்தையும் கடந்து நம்மை நேர்மையாக சிந்திக்க செய்கின்றது இன்றைய இறைவார்த்தை. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே சேவை செய்வோம். இது நம் வாழ்க்கை முழுவதும் அனுப்பப்படும் ஒரு அழைப்பு. நம் வீடுகளை, நம் குடும்ப உறவுகளை இறைவனின் சேவைக்கே அர்ப்பணிக்க வேண்டிய புனித கடமை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நம் மாற்றத்தை வெளியிலிருந்து எதிர்பார்க்காமல் நம்மில் இருந்து துவங்க வேண்டும். ஒரு வீட்டின் மாற்றம் ஒரு மனிதனின் விழிப்பிலிருந்து துவங்குகிறது. ஒவ்வொரு நாளும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் வெறும் கடமையாக அல்லாமல் நம்மை ஆண்டவரோடு இணைக்கும் நேரமாகவும், நம் குழந்தைகளுக்கு ஜெப வாழ்க்கையின் அடிப்படையை சொல்லும் நேரமாகவும் இருக்க வேண்டும். இறைவா, இந்த வீட்டில் நீங்களே தலைவனாக இருங்கள் என்று தினமும் இறைவனுடன் பேசும் பழக்கம் வளரட்டும். அன்பின் நடையால் குடும்பத்தை உயர்த்துங்கள். வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைத்து இருக்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது முக்கியம். குறைகள் இருந்தாலும் பாசம் குறையாமல், நட்பு மாறாமல் வாழும் குடும்பமே ஆண்டவரின் வாசஸ்தலமாகிறது. தியாக மனதுடன் வாழுங்கள். பெரிய செயல்கள் தேவையில்லை, சிறிய விடாமுயற்சிகள் போதும். ஒருவருக்காக ஒருவர் சுருக்கிக் கொள்வது, பொறுப்புகளுக்கேற்ற செயல்கள், அவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு இருதயத்தில் ஒளிரும் ஒளி கதிர்களாக மாறிவிடும். திரு விவிலியத்தில் வேரூன்றி இருங்கள். புதியவை நம்மை கவர்ந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படைகள் எப்போதும் பழையதில்தான் காணப்படுகின்றன. அந்த பழைய வழியில்தான் ஆண்டவர் நடக்கின்றார். அந்த வழியில்தான் புனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வழியில்தான் நாமும் வாழ வேண்டும். உங்கள் வீட்டை ஆண்டவருக்கே ஒப்புக்கொடுங்கள். ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு தீர்மானத்தின் போது அல்ல, எப்பொழுதும் சிந்தனையோடும் உறுதியோடும், இது என் வீடு அல்ல, இது உம்முடைய வீடு ஆண்டவரே என்று உளமாற உரக்க சொல்லுங்கள். இப்படி வாழ ஆரம்பிக்கும் ஒரு வீட்டில் மாறாதது ஒன்றும் இருக்க முடியாது. அங்கே ஆசியும் அமைதியும் அருளும் தொடர்ந்து நிலைத்திருக்கும். இன்றைய தீர்மானம் நாளைய தலைமுறையின் வேராகட்டும். இன்றைய ஒப்பு கொடுத்தல் உங்கள் இல்லத்தின் இரட்சணியத்துக்கான வாயிலாகட்டும். இன்றைய குடும்ப ஜெபம் நாளைய உலகத்தின் ஆற்றலாகட்டும். ஜெபம். அன்பும் கருணையும் நிரம்பிய இயேசுவே, இந்த 30 நாட்கள் காலத்தால் அளக்க முடியாத அருள் நிறைந்த பயணமாகவே அமைந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது திரு இருதயத்தின் ஒரு பக்கத்தில் அமர்ந்தோம். மௌனமாக இருந்தாலும் உமது அருகில் நிச்சயமாக இருந்தோம். நீர் பேசவில்லை என்றாலும் உமது அன்பு எங்களோடு இருந்தது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நாங்கள் மகிழ்ந்தோம், சில நாட்கள் கண்ணீர் வடித்தோம், சில நாட்கள் பதில்கள் இல்லாமல் சுமையோடு நடந்தோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உமது இதயத்தின் நிழலில்தான் வாழ்ந்தோம். நீர் எங்களை நிராகரிக்கவில்லை. நீர் எங்கள் வீடுகளுக்குள் வந்தீர்கள். நீர் எங்கள் கணவனின் மேல் ஆசீர்வாதம் தந்தீர். நீர் எங்கள் மனைவியின் துயரங்களுக்கு ஆறுதல் தந்தீர். எங்கள் பிள்ளைகளின் பயங்களுக்கு அருகில் நடந்தீர். எங்களின் ஜெபங்களுக்கு பதில் மட்டுமல்ல, நெருக்கமும் தந்தீர். இன்றைய நாள் ஒரு முடிவாகலாம், ஆனால் எங்கள் உள்ளங்களில் ஒரு தொடக்கம்.
எங்கள் வழிகளில் மாற்றம் பெறும் நாள். எங்கள் வீடுகள் உமது வாசலாக மாறும் ஒரு திருப்பம். இன்று நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே, நாங்கள் உமக்கே சொந்தமானவர்கள். ஆண்டவரே, நாங்கள் யாராக இருந்தாலும், எங்கள் வீடு எப்படி இருந்தாலும், இன்று முதல் உமது திரு இருதயம் எங்களின் மையம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்பவர்களில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், குடும்பத்தில் நம்பிக்கையோடு வாழ வழி தேடுபவர்கள், வேலை வழி தீர்வு இல்லாத இடத்தில் நிற்பவர்கள், உடல் நலத்தில் சோர்ந்தவர்கள், மனதளவில் மடியப்பட்டவர்கள் அனைவருக்கும் உமது திரு இருதயத்தில் இடம் கிடைக்கட்டும். இன்றே அருள் பொழியட்டும். தீர்வு, ஆறுதல், தெளிவு, அமைதி மற்றும் ஆசிகள். இன்று நாங்கள் வணக்கத்தை முடிக்கின்றோம். ஆனால் உம்மை விடாமல் உமது திரு இருதயத்தில் வாழ வாழ்க்கையை துவங்குகின்றோம். நாங்கள் எங்களை மறக்கலாம், ஆனால் உமது அன்பை மறக்க மாட்டோம். நாங்கள் தள்ளப்பட்டால் கூட உமது வாசலில் திரும்பி வர தயங்க மாட்டோம். நாங்கள் சோர்ந்தாலும் திரும்பவும் திரும்பவும் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். ஏனெனில் உமது திரு இருதயம் எங்கள் வாழ்வின் எல்லாமாக இருக்கட்டும், இன்றும் என்றும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நாளை முதல் இயேசுவின் திருவுடல் மற்றும் திருரத்த வணக்கம் என்ற புதிய புனித பயணம் தொடங்குகிறது. அந்த வணக்கத்திலும் உங்கள் குடும்பம் முழுவதும் ஒருமித்த மனதுடன் இணைந்து இன்னும் ஆழமான ஆசிகளையும் ஆன்மீக ஒளியையும் அனுபவிக்க அழைக்கின்றோம். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக, இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 30ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த ஓர் குடும்பம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு தங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் கத்தோலிக்க குடும்பங்கள் எல்லாம் நாசரீத்தூர் திரு குடும்பத்தின் புண்ணிய மாதிரிகைகளை உத்தம விதமாய் பின்பற்ற பிரயாசைப்பட வேண்டும். அங்கே புனித சூசையப்பரும் மரியன்னையும் கட்டளையிட்டார்கள். திவ்ய இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். என்றாலும் ஆண்டவருடைய சுபாவம்தான் சகலத்தையும் நடத்தி கொண்டு வந்தது. அவர்களுடைய ஜெபம், வேலை, அசனம், சம்பாஷணை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புண்ணிய முயற்சியாகவும் பக்தி முயற்சியாகவும் நன்மாதிரிகைக்குரியதாகவும் இருந்தது. இந்த குடும்பத்தில் உள்ள மூவரும் தங்கள் சொந்த வீடாகிய தேவாலயத்தில் தங்கள் பாக்கியத்தை கண்டடைந்தார்கள். மாலை பொழுதில் மூவரும் ஒன்று சேர்ந்து சம்பாஷணை செய்வார்கள். அந்த சம்பாஷணை பக்திக்கு அடுத்ததாகவே இருக்கும். திவ்ய இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அவர் வேதம் போதிக்கும் போது ஜனத்திரளின் இருதயத்தை இளக்கி அவர் பரிசமாய் இழுத்தது அவரது தெய்வீக வார்த்தைகள்தான். திவ்ய இயேசு வெளியரங்க வாழ்வில் தமது பிள்ளைகளாகிய அப்போஸ்தலர்கள் நடுவில் இருந்தபோதும் குடும்பத்தின் தகப்பன்மார்களுக்கும் உத்தம மாதிரிகையாய் விளங்கினார். அவர்களுடைய ஆத்தும சரீர நன்மையை பற்றி மிக கவலை எடுத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு போதிக்கிறார். பட்சத்தோடும் உறுதியோடும் அவர்கள் குற்றத்தை கண்டித்து திருத்துகிறார். அவர்கள் நடுவில் சமாதானமும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒற்றுமையும் குடிகொண்டிருக்க செய்கிறார். அவர்கள் ஆத்தும சரீரத்துக்கு அபாயம் வருவிக்கும் எதிரிகளிடத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். மாறாத பிறரன்போடு அவர்களோடு புழங்குகிறார். கடைசியாய் சகல புண்ணியங்களையும் அனுசரித்து அவர்களுக்கு இடைவிடாமல் நன்மாதிரிகை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர்கள் நடுவில் திவ்ய இயேசு நடந்தது போல் நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்களும் தங்கள் பிள்ளைகளின் நடுவில் நடப்பார்கள். தங்கள் பிள்ளைகளின் படிப்பினைக்கும் ஆத்தும மீட்புக்கும் உத்திரவாதிகளான அவர்கள் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பதிலாளிகள் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். அவர்களுடைய இளம் பிராயத்திலேதானே விசுவாசத்தின் பிரதான சத்தியங்களையும் எங்குமிருக்கும் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவ சந்நிதானத்தையும் அவர்கள் அடைய வேண்டிய மோட்ச பாக்கியத்தின் நினைவையும் விலக்க வேண்டிய நரகத்தின் நினைவையும் ஆத்துமத்துக்கு கேடு வருவிக்கிற பாவத்தின் மேல் பகையையும் கடைசியில் சகல கிறிஸ்தவ புண்ணியங்களின் அனுசரிப்பையும் அவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் பதியும்படி செய்ய வேண்டியது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் நற்புத்திமதிகளையும்
நன்மாதிரிகைகளையும் எப்போதும் நினைத்துக் கொள்வார்கள் என்பது ஒரு பக்கத்தில் உண்மையானால், வேறொரு பக்கத்தில் அவர்கள் பெற்றோர்களிடம் கண்ட துர்மாதிரிகைகளும் அவர்கள் ஞாபகத்தை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த ஞாபகம் அவர்களுடைய மீட்பு விஷயத்தில் வெகு ஆபத்தான விசாரத்தை விளைவிக்கும். இயேசுவின் திரு இருதய பக்தியில் விளங்கும் பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் அத்திரு இருதயத்தின் தேவாலயமாக ஏற்படுத்துவார்கள். இந்த தேவாலயம் பரிசுத்த தனத்திலும் புனித தனத்திலும் விளங்கும்படி காப்பாற்றுவார்கள். வரலாறு: இயேசுவின் திரு இருதயம் புனித மார்க்ரீத் மரியம்மாள் வழியாக உலகத்துக்கு தம்மை அறிவித்த சில வருஷங்களுக்கு பிற்பாடு பாரலேமோனியால் மடத்தில் ஒரு சிறு ஜெபக்கூடம் கட்டப்படுவதை பார்த்து இந்த கன்னியாஸ்திரி வெகு ஆறுதல் அடைந்தாள். என்றாலும் இந்த சொற்ப ஆரம்பத்தோடு அவள் திருப்தி அடைந்திருக்கவில்லை. ஆதலால் மடத்தின் எல்லைக்குள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக வேறோர் பெரிய ஜெபக்கூடம் கூடிய சீக்கிரம் கட்ட உத்தரவாகும்படி மடத்து பெரிய தாயாரை வெகுவாய் கெஞ்சி கேட்டாள். அவளுடைய விண்ணப்பம் பலித்தது. 1688 ஆண்டு ஜெபக்கூடம் கட்டி முடிந்து அநேக குருக்கள் கிறிஸ்தவர்கள் கூடியிருக்க வெகு ஆடம்பரமாய் மந்திரிக்கப்பட்டது. பீடத்தின் மேலே வெகு நேர்த்தியாய் சித்தரிக்கப்பட்ட அழகான இயேசுவின் திரு இருதய படம் ஒன்று நிறுவப்பட்டது. அதை பார்த்தவுடன் புனித மார்க்ரீத் மரியம்மாளுடைய இருதயமானது சந்தோஷத்தால் அகமகிழ்ந்து பூரித்தது. மந்திரிக்கும் சடங்கு நடக்கும்போது ஜெபக்கூடத்தின் ஓர் மூலையில் முழந்தாளிட்டு பரவசத்தில் இருந்தவள் போல் காணப்பட்டாள். திரு இருதய மகிமைக்கு முதல் அடையாளமாக ஏற்பட்ட இந்த ஜெபக்கூடத்துக்கு மார்க்ரீத் மரியம்மாள் அடிக்கடி வந்து வேண்டிக் கொள்வாள். மாதத்தின் முதல் வெள்ளிகளில் மடத்தில் உள்ள சகலரும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வருவதை பார்க்கும்போது அவள் அனுபவித்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த ஜெபக்கூடம் இன்னும் இருக்கின்றது. திரு இருதய அன்பர்கள் அதை பக்தியோடு சந்தித்து வருகிறார்கள். ஆத்தும இரட்சணிய ஆவலால் அயராமல் உழைத்து வரும் கோயம்புத்தூர் மிஷனை சேர்ந்த வேத போதகர்கள் தற்போது கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே ஓர் அழகான கோவில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக கட்டியிருக்கிறார்கள். இந்த இடம் இயேசுவின் திரு இருதய பக்திக்கு ஆஸ்பதமாகி கிறிஸ்தவர்களுடைய புனிதப்படுத்துதலுக்கும் பிற மதத்தினர் மனம் திரும்புதலுக்கும் அவசியமான கொடைகளுக்கு ஊற்றாக விளங்கும் என்பதற்கு சிறிதும் சந்தேகமில்லை. நம் இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலும் இன்னும் பெங்களூர், கும்பகோணம், மங்களூர், வீராப்புள்ளி, கொல்லம், எர்ணாகுளம், சங்கனாச்சேரி, கொழும்பு, பர்மா, மலாக்கா முதலிய தீவாந்திரங்களை சேர்ந்த மிஷன்களிலும் அநேக நேர்த்தியான தேவாலயங்கள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை காணலாம். இந்த உன்னத இடத்திலிருந்து இயேசுவின் திரு இருதயமானது கிறிஸ்தவர்களுடைய அர்ச்சிப்புக்காகவும் அஞ்ஞானம் நிறைந்த இவ்விந்திய தேசமும் இதை போன்ற மற்றெந்த நாடுகளும் மனம் திரும்பி இரட்சணியமடையும்படியாகவும் ஓயாமல் வேண்டிக் கொண்டு வருகிறது. இத்திரு இருதயத்தோடு நாமும் ஒன்றித்து வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்றல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல.
தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல்
உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 30ஆம் நாள் வணக்கத்தின் மூலம் இயேசுவின் திருஇருதய வணக்க மாதத்தின் பயணம் நிறைவடைகின்றது. இந்த 30 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் திரு இருதயத்தில் நம்மை மூழ்கடித்த, அவர் நமக்கு தந்த அன்பையும் இரக்கத்தையும் நம் வாழ்வில் அனுபவிக்க வைத்த புனித நாளாக இருந்தன. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொரு ஜெபமும் பக்தியும் ஒப்பு கொடுத்தலும் உங்கள் குடும்பத்தில் இறை மொழியை செல்வாக்குப்படுத்தியுள்ளது. அதற்காக உங்களை நன்றியுடன் வாழ்த்துகிறோம். முடிந்தவரை ஜெபித்து வந்தீர்கள், பகிர்ந்தீர்கள், சிந்தித்தீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான நாட்களாக இந்த மாதம் அமைந்திருக்கட்டும். இது ஒரு முடிவாக தெரிந்தாலும் இயேசுவின் திரு இருதயத்தின் ஆசிகள் தொடரும் ஒரு புதிய தொடக்கம். நாம் இன்று வரை பார்த்து கொண்ட அந்த திரு இருதயம் இனிமேலும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும்
நம்மை வழி நடத்தட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். உங்கள் மனதில் நம்பிக்கை வேரூன்றட்டும். உங்கள் முயற்சிகளில் கிருபை பாயட்டும். உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் முழுமையான சுகமும் தீர்வும் கிடைக்கட்டும். நாளை முதல் ஒரு புதிய இறைப்பயணம் உங்களை அழைக்கின்றது. இயேசுவின் திருவுடல் மற்றும் திருரத்த வணக்கம். இந்த புதிய வணக்கத் தொடரிலும் நீங்கள் அனைவரும் இணைந்து மீண்டும் கிருபையோடு நிறைவடைய வேண்டுகிறோம். இந்த மாத வணக்கத்தில் உங்கள் பக்தியும் விசுவாசமும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பார்வையும் இந்த தியானங்களுக்கு உயிர் கொடுத்தது. அதற்காக உங்களை இயேசுவின் திரு இருதயத்தின் நிழலில் ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். நம்மை மாற்றிய இந்த 30 நாட்கள் இனிமேலும் நம் வாழ்வை வழிநடத்தும் ஒளியாய் தொடரட்டும். இயேசுவின் திரு இருதயம் வாழ்க. உங்கள் வாழ்க்கை அருளால் நிரம்பட்டும். அன்போடும் நன்றியோடும் ஆமேன்.